உலகெங்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார். அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார். ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்க இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 12ஆம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா 11ஆம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ இந்த 11ஆம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய காலகட்டம் சொல்லுவான். ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் 12லேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து, ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும், இந்த போர் பல விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானா கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். பார்த்திங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்திலே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் ஏன்னா முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கு யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், திருப்பதியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரேணிகுண்டா வரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினை மாற்றி பின்னாடி இருக்க இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க பின்னாடியாக மாறி என்ஜின் முன்னாடி போகும். ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம். நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி தான் நம்ம நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சுற்றிட்டு வருது. ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும். ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதனால் நிறைய பிரதிபலிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம். அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகளுக்கு வந்திருக்கும், அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா அபரிவிதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன். என்னக்க இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போ வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் என்னன்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது, எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறதுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா, அந்த 360 டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா லாபம் அதிகரிக்கும், திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி. ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் நடக்கும். ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா, ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறறதுக்கான ஆற்றலையும் தகுதியும் நாம் வளர்த்துக்கணும். நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார், நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும். இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கவர்மெண்ட் போடுவார், பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நல்ல விஷயத்தை புரியும். ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க, பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே இறையருளும் இருக்கும், அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை பூஜை முறையில் இருக்கும், நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி போனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும். அதை தான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமே சொல்லும். ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை சக்தி கொடுத்துருப்பாரு. அப்போ என்னன்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்வது தான் அந்த நிகழ்வு முழுமையிடும். அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் தான் நம்ம உயிரும் வளரணும், அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய இந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும். அதுக்கு தான் சித்தர்கள்லாம் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம், பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடையும். அப்போ தான் அந்த காரிய தடை என்பது
மேலும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கான விஷயம். நாம் இங்கே என்னென்னாக்கா ஒருமனே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை. நீங்கள் மந்திரங்கள் சொல்வதுமில்ல, உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும். அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும். அப்போது தேக பலமும் அதிகமாகணும் இல்லையா? அப்போ அதுக்காக தான் சில பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள், இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும், சைவ உணவை எடுத்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வது வந்து அந்த அந்த உயிர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ். ஏன்னா என்னுடைய நேர்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்வது என்னென்னாக்கா, பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும், சும்மா ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த நிகழ்வு நடக்கணும்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அதே தான் இந்த இந்த சனி பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு. ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பார்த்தா நற்பலனை கொடுக்க போகிறாரு. இந்த நற்பலனை பிறகுதான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றதான் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்க எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த வீடு வந்து அந்த நபர் மூலியமாகவே அனைத்து பாக்கியங்களையும் பெறப்போகிறது, அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்க போகிறது, அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்துக்கலாம். ஏன்னா அந்த ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது. அப்போ என்ன இருக்கும், குரு பார்த்தா கோடி நன்மை தனுசு ராசி வீட்டில் தான் இருக்குது. தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்கள் எந்த வாடிக்கையாளர் இருக்கீங்களோ உங்கள் வீட்டில் தான் கோடி நன்மை இருக்குது. மேலும் இந்த வக்ர பெயர்ச்சி, ஏன்னா சனி பகவான் 4ல் இருக்கார், 4லேருந்து வக்ரம் அடைகிறார். அப்போ என்ன மாதிரியான பிரச்சனை தராரா இல்லை லாபத்தை தராரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தாங்க. ஏன்னு வச்சுக்கிங்களேன், அவர் அங்கே இருந்து உங்களை என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலோ இல்லை தொழிலையோ அன்பிளான்ட் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, இதெல்லாம் நடக்குமான்னு அப்படி ஒரு விஷயங்கள், அப்படி ஒரு லாபமான நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு விஷயத்தில் நடக்க போகுது. வேலை செய்கிறவங்க தானே வச்சுக்க, திடீர்னு கம்பெனியில் இப்போ தான் சேர்த்துருப்பாங்க, திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அன்பிளான்ட் எதுவுமே பிளானே பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, தொழிலில் இருக்கீங்க, ஒரு என்னைக்கோ முடிஞ்சு போன ஒரு அக்ரிமெண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவல் பண்ணிட்டாங்க, அவனே கிளைண்ட்டே கூப்பிட்டு ஆர்டர் கொடுப்பான், கிளைண்ட்டே கொடுத்து பேமெண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல போட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ அதனால என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு காலகட்டத்தை இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா கடன் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். கடன் எல்லாமே தீரும். புதிய கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு தான். அப்போ நீங்கள் வச்சுருந்த அந்த கோல்டு லோனு, இந்த கோல்டு, இது எல்லாமே உங்களை வந்து மீட் எடுத்துட்டு உங்களுடைய அசட்டாக நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோல்டு லோன் வச்சு அது பேங்க்கில் இருந்திருக்கும், இப்போ அதெல்லாத்தையும் மீட் எடுத்து அசட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு மைனஸில் இருந்தீங்க, இப்போ ப்ளஸ்ஸு. டெபிட்டில் இருந்த அக்கௌண்ட் கிரெடிட்டில் மாறும், ஓடியா இருந்ததெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் மாறக்கூடிய தன்மை தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னாக்கா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ரெனியூவல் ஆகி நிறைய லாபத்தை கொடுக்க போகுது. வேலை செய்கிறவங்களும் ப்ரொமோஷன் என்பது இருக்குது. அதே மாதிரி என்னென்னாக்கா வீடை விற்று புதிய ஒரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வீடை கொடுத்துட்டு இன்னொரு பெரிய, இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடை விற்கிறீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு 4 மடங்கு அதிகமாக பாக்கியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் என்னென்னாக்கா தனுசு ராசிக்காரர் இந்த நோயின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலில் குறிப்பாக என்னென்னாக்கா கணுக்காலில் வீக்கம் இல்லை கணுக்காலில் ஒரு பிரச்சனைகள், வலி, வேத, இந்த வாதத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுக்கான ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா வெளிநாடு பயணங்கள் என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இல்லை, ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்களும் போயிருப்பாங்க, இல்லைன்னா போகிறீங்க, அந்த வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும்னு சொல்லலாம். குறிப்பாக என்ன பண்ணால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்புக்காக வெளியூர் போகிறது, படிக்கிறதுக்காக போவாங்க. உங்கள் பயணத்தின் வகையாக வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஒரு பயணம் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் நஷ்டம் ஆகும், ஆனால் நீங்கள் பயணம் போனால் லாபம் அதிகம், ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும். நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசு ஏதோ ஒரு விதத்தில் வருமானமாக மாறும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பிளானை போடலாம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நோயின்னு பார்க்கும்போது இந்த கணுக்கால் நடக்கும்போது வலி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மருத்துவ சிகிச்சை செய்து சரி பண்ணிக்கணும்.
இல்லை என்றால் வக்ர நிவர்த்தி ஆகும் போதும் சரியாயிடும். ஆனால் என்னென்னாக்கா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட வரக்கூடியது வந்து ரொம்ப குரானிக்கல் டிசீஸாக இருக்கும். அதனால் மருத்துவ சிகிச்சையின் வழியாக தீர்வு காண்பது தான் உத்தமம். அதனால் மருத்துவ சிகிச்சை இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த விஷயத்திலிருந்து இன்னும் அதிகரிக்க இந்த பலன்கள்லாம் பெறறதுக்கான நமக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமையில் குரு ஓரையில் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலன் தரும். ஏன்னா அருகம்புல், ஏன்னா சனியால் வரக்கூடிய தோஷத்தை விநாயகரை கொண்டு நம்ம சரி பண்ண முடியும். அருகம்புல்லை சாத்தி அருகம்புல்லை சூப் வச்சு இல்லை அருகம்புல்லை வந்து ரசம் வச்சு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை என்றால் முடக்கற்றான், முடக்குகளை நீக்கக்கூடியது தான் முடக்கத்தான். அப்போ அந்த முடக்கத்தான் சூப்பு இல்லை முடக்கத்தான் ரசம் வைத்து, குறிப்பாக அதை நீங்கள் எப்போ செய்யலைன்னா சனிக்கிழமையில் செய்யலாம். முடக்கத்தான் சூப்பை சனிக்கிழமை இல்லை புதன்கிழமையில் முடக்கத்தான் சூப்பு ரசம் வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாதத்தால் ஏற்பட்ட உபாதைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகவும் மகிழ்ச்சியில் நிற்கும். நன்றி, வணக்கம்.